Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். அந்த அப்டேட் வந்து முன்னாடியே வந்துடுச்சு. பட் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. வீடியோ போட சொன்னதனால இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்னா எண்ட் ஸ்கிரீன் போடுறது, ஐ பட்டன் கொடுக்கிறது அதெல்லாம் நம்ம கொடுத்துப்போம். இத பத்திலாம் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுருக்கோம். நம்ம வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அது இல்லாம இப்ப புதுசா என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட் சப்டைட்டில். அதுதான் நமக்கு புதுசா வந்திருக்கக்கூடியது. அதாவது நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதோட சப்டைட்டில் வந்து எப்படி எல்லாம் கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ இது எப்படி கொடுக்கிறதுன்னு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பொதுவா அப்லோட் பண்ணும்போது வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படினு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா ஆட் சப்டைட்டில் அப்படினு கொடுத்திருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு ஆட் அப்படினு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து கேப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணி இருக்கிற வீடியோவுக்கும் நம்ம வந்து இந்த சப்டைட்டில் வந்து கொடுக்க முடியும். சோ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளோட YouTube ஸ்டுடியோ நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கணும். நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றதுனா சும்மா பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன்ல நீங்க வந்து பண்றது அப்படினா டெஸ்க்டாப் செட் மோட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு அது சரியா ஓபன் ஆகல அப்படினு. சப்போஸ் உங்களுக்கு ஓபன் ஆகல அப்படினா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கு இங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்து அந்த முறைப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம YouTube ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் நமக்கு வந்து ஷோ ஆகும். இதுல நம்ம எந்த வீடியோவுக்கு வந்து சப்டைட்டில் கொடுக்கணுமோ ஜஸ்ட் அந்த வீடியோவோட டைட்டில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த வீடியோ மணி ஃபார் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பிக் அப்டேட். ஸோ அந்த வீடியோவுக்கு டைட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணி சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்படி வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் நமக்கு வந்து சப்டைட்டில்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு பென்சில் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கும். இதில் வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட வீடியோ என்ன லாங்குவேஜோ அதுதான் அதில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகையாக வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம சப்டைட்டில் வந்து கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கொடுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கலர் வந்து மங்கலாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம தமிழ் வீடியோவுக்கு நம்ம வந்து ஆட்டோ சிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஆட்டோ சிங் அந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறமா டைப் மேனுவலி அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து மேனுவலாக கூட நம்ம டைப் பண்ணி சப்டைட்டில் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 மெத்தடுமே பார்க்கலாம். மேனுவலாக கொடுக்குறதும் பார்க்கலாம், ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறது ரெண்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனுவலாக நம்ம பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைப் மேனுவலி அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறதுக்காக ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்படி வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட லாங்குவேஜ் தமிழ் தான். ஸோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுட்டு கேப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டைமில் நம்ம வந்து என்ன வேர்ட்ஸ் வந்து சப்டைட்டிலாக வரணுமோ அதை வந்து இந்த பாக்ஸில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த சப்டைட்டில் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து என்ன வந்து ப்ளே ஆகுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம சப்டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து டைப் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி தான் கேட்டிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடும்போது சப்போஸ் இதை தவறு வந்துட்டுனா அந்த டெலிட் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா அது அப்படியே டெலிட் ஆகி போயிடும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் நம்ம வந்து நம்மளோட வீடியோ வந்து ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்த சப்டைட்டில் வந்து கொடுக்கணும். அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ளஸ் போட்டு பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அடுத்த ஒரு ப்ளஸ் கொடுக்கும்போது அடுத்த பாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கணும். நம்ம வந்து கொடுத்துருக்கிறது நம்மளோட அந்த வீடியோவோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும் நம்ம வந்து டன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கொடுக்குறது எனக்கு வந்து ஈஸியாக வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு மெத்தட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் வந்து இந்த சப்டைட்டில் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். திரும்பவும் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம மேனுவலி மெத்தட் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கணும். அது வந்து எப்படி வந்து அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். கரெக்டாக செஞ்சு காமிக்கிறேன். அப்போ ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த அப்லோடு ஃபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அது வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். வித் டைமிங் அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போதே அந்த டைமிங் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபைல் வந்து பண்ணியிருக்கணும்.
ஸோ நான் இப்போ அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சூஸ் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து ஃபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் மை ஃபைலில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டரில் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் வந்து ஃபோனில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கும். ஜஸ்ட் மை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதில் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து TXT பேட் இந்த ஆப்பில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேம் கொடுத்துருப்போம்ல அதை எடுத்துக்கலாம். நான் வந்து சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் டியூட்டோரியல் .srt அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து SRT ஃபார்மில் தான் நம்ம எடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் ஆகுது. கீழே நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம கொடுத்த சப்டைட்டில் வந்து கீழே வந்து வருது. இங்கே உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு பாக்ஸில் நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தெரியுது பாருங்கள். டைமிங் இருக்குது. கூடவே அந்த டைமில் நான் வந்து என்ன விஷயம் வந்து டைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஷோ ஆகுது. இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டன் வந்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம டன் வந்து கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. நான் வந்து இப்போதைக்கு வீடியோவில் டெமோ காமிக்கிறதுனால ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா சில இடங்களில் நம்ம வந்து இந்த பெருசாக வந்து சப்டைட்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி அந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது. ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் வந்து சப்டைட்டில் வந்து கொடுக்கும்போது சிங்கிள் லைனை அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு லைனில் அந்த மாதிரி போகிறது மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம வந்து ப்ளே பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுல ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெலிட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் இது வந்து போயிடும். எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். டன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து சப்டைட்டில் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அது ரெடி பண்ணணும்ல, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து ஆப் வந்து தேவைப்படும். அதே வந்து நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னா நோட்பேடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல் ஃபோனில் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். TXT PAD அப்படின்னு கொடுத்துருக்குற இந்த ஆப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வேறு ஆப் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைல் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரீநேம் கொடுத்து அதை SRT ஃபைலில் வந்து மாற்றிக்கணும். மாற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து மறக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபைல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்டைட்டில் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். சப்டைட்டில் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துலேருந்து நம்மளோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம்லைன் அதில் வந்து கொடுக்க போகிறதுக்கு நம்பர் 1 அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நம்மளோட டைமிங் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எழுதணும். அதாவது நம்ம இப்போ ஒரு சப்டைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம்னா அது வந்து எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிய போகுது அப்படிங்கிற டைமிங் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைன்மாஸ்டர் ஆப் நம்ம என்ன வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போய்ட்டு அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து கைன்மாஸ்டரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த வீடியோக்கு நம்ம வந்து சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணணுமோ அங்கே போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டைம்லைனில் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த சப்டைட்டில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து 00 அந்த மாதிரி ஆரம்பிக்குது. 764 அப்படின்னு சொல்லி முடியுது. ஸோ இந்த டைமிங் தான் நம்ம அங்கே வந்து கொடுக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 0 அப்படிங்கிறது நமக்கு ஹவரில் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 0 என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது செகண்டில் இருக்கும். லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்டில் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அங்கே வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிப்போம். ஸோ போடுறது எப்படி போடணும்னா 00 அப்படின்னு போட்டுட்டு திரும்ப கோலன் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் 00 திரும்பவும் கோலன் போட்டுக்கலாம். திரும்ப 00 போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த மில்லி செகண்ட் போடுறதுக்கு முன்னாடி கமா வந்து போடணும். போட்டுட்டு அந்த மில்லி செகண்ட் என்ன இருந்தோ அதை வந்து போட்டுக்கலாம். 764 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்பேஸ் வந்து விடணும். ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுக்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைஃபன் மாதிரி ஒன்று இருக்கும்ல ஜஸ்ட் இதை வந்து 2 தடவை நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா இந்த நம்பரில் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப வந்து அந்த இது முடிய போகிற நேரத்தை நம்ம வந்து கொடுக்கணும். எந்த இடத்துல அந்த ஆரம்பித்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுவுமே
00 தான். ஸோ கொடுத்துட்டு கோலன் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே வந்து முடியுது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல முடியுது அப்படின்னா ஜஸ்ட் மூவ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி 897 மில்லி செகண்டில் நமக்கு வந்து முடியுது. 2 செகண்டில் ஆரம்பித்து 897 அதில் முடியுது பாருங்கள். அதை கரெக்டாக அப்படியே பார்த்து நம்ம அங்கே கொண்டு போய்ட்டு நம்ம வந்து எழுதிக்கணும். ஸோ எழுதிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து 00 போட்டுட்டு திரும்பவும் 00 போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கோலன் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து 02 போட்டுட்டு இல்லை கம்மா போட்டுக்கலாம். அடுத்ததாக போட்டுக்கிட்டு 897 அப்படிங்கிறத கொடுப்போம். இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து என்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களோட வீடியோ எடிட்டிங் ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட அந்த ஆப்பில் போய்ட்டு டைம் லைனில் இந்த மாதிரி கீழே நம்ம சப்டைட்டில் கொடுத்துருப்போம்ல அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். இதில் டாட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்துக்கலாம். வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இப்படி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணோன்னா இது வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்டைட்டில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது எப்படி பண்ணணும்னா திரும்ப நம்ம என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை கூட என்ட்ரு கொடுக்கணும். கொடுத்துட்டு ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்கணும். திரும்ப வந்து என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஒன் எப்படி ஆட் பண்ணியிருக்கிறோமோ இதே மாதிரி அந்த டைமிங் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். இது வந்து நம்ம மாற்றி கொடுக்கக்கூடாது. அங்கே என்ன இருக்குதோ அந்த டைமிங் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதுதான் கரெக்டாக கொடுக்கணும். முடிகிற இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கோலன் கொடுக்குற இடத்துல கோலன் கொடுக்கணும். கமா கொடுக்குற இடத்துல கமா வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸ்பேஸ் விடக்கூடிய இடம்லாம் இப்போ நான் எப்படி சொல்லணும் இதே மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி அந்த வீடியோ எடிட்டிங் ஆப்லேயே அந்த சப்டைட்டில் வந்து அந்த மாதிரி டைப் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி தான் கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் பேசியிருக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி அந்த டைம் லைன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமிங் வந்து இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் இங்கேயே டைரெக்டாக கூட நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி வைக்காமல் டைரெக்டாக நம்மளோட ஆப்லேயே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இது வந்து சேவ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து என்ன ஆப்பில் பண்ணோமோ அந்த ஆப் நேம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஃபைல்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம நிறைய டைப் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த ஃபைல் சைஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம கடைசியாக பண்ண அந்த இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் கொடுத்துருப்பாங்க. மோர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது நமக்கு TXT அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது நம்ம மாற்றிட்டு SRT அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கணும். SRT அப்படின்னு கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்தோம்னா நம்மளோட ஃபைல் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வீடியோவில் நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து எடிட் பண்ணி கரெக்டாக பேர் மாற்றின அந்த SRT ஃபைலை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து மறக்கக்கூடாது. இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். நார்மலாக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ வந்து பார்க்கும்போது CC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் சப்டைட்டில். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கேப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் ஆட்டோ ஜென்ரேட்டட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தங்கிலீஷ் மாதிரி வரும். நல்லா கரெக்டாக இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கிறத நான் இப்போ ஆட் பண்ணது. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு ஷோ ஆகுது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக வந்து தெரியல. ஒருவேளை வீடியோ லாங்குவேஜ் தமிழாக இருந்ததுனால அவங்க தமிழாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்களுமே கட்டாயமாக உங்களோட சேனலில் உங்களோட வீடியோக்கும் சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.